திருச்சி தொகுதியில் கிருத்திகா சிவகுமார், தளி தொகுதியில் நாகேஷ்குமார், ராதாபுரம் தொகுதியில் பாலகிருஷ்ணன், திருப்பத்தூர் தொகுதியில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் KC திருமாறன், வாசுதேவநல்லூர் தொகுதியில் ஆனந்தன் ஐயாசாமி உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதகை தொகுதியில் போஜராஜன், தஞ்சை தொகுதியில் M முருகானந்தம், நாகர்கோவிலில் MR காந்தி, மானாமதுரையில் பொன் பாலகணபதி, மதுரை தெற்கு தொகுதியில் ராமசீனிவாசன் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை இன்று எங்கள் 27 தொகுதிக்கான வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து 27 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 27 சட்டமன்ற உறுப்பினர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்த்துக் கொள்வோம் என்ற உறுதிமொழியினை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த MLA, அப்புறம் ஏற்கனவே அமைச்சர் போட்டி போட்டு அமைச்சர் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. இப்போ அகில இந்திய தலைமை அவங்கள மறுபடி சட்டமன்ற தேர்தலுக்கு நிற்க சொல்லியிருக்கிறாங்க. இது அகில இந்திய தலைமை எடுத்த முடிவு. என்ன வியூகம் சார் இதுல? அமைச்சர் திரும்ப மாநில அரசியலுக்கு வர்றாங்க, தேசிய அரசியல் இருந்து என்ன வியூகம் சார் இது? எங்க அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ நாங்க அதை செய்வோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். தேசிய தலைமை முடிவெடுத்து இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. அவர்கள் உத்தரவுக்கு இணங்க நாங்கள் செயல்படுவோம் என்கிற தகவலை நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். வேட்பாளர் தேர்வு என்பது முழுமையாக தேசிய தலைமை முடிவு செய்த விவகாரம் என்ற தகவலையும் தற்போது நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை இன்று எங்கள் 27 தொகுதிக்கான வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து 27 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 27 சட்டமன்ற உறுப்பினர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்த்துக் கொள்வோம் என்ற உறுதிமொழியினை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த MLA, அப்புறம் ஏற்கனவே அமைச்சர் போட்டி போட்டு அமைச்சர் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. இப்போ அகில இந்திய தலைமை அவங்கள மறுபடி சட்டமன்ற தேர்தலுக்கு நிற்க சொல்லியிருக்கிறாங்க. இது அகில இந்திய தலைமை எடுத்த முடிவு. என்ன வியூகம் சார் இதுல? அமைச்சர் திரும்ப மாநில அரசியலுக்கு வர்றாங்க, தேசிய அரசியல் இருந்து என்ன வியூகம் சார் இது? எங்க அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ நாங்க அதை செய்வோம். ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை இன்று எங்கள் 27 தொகுதிக்கான வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து 27 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 27 சட்டமன்ற உறுப்பினர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்த்துக் கொள்வோம் என்ற உறுதிமொழியினை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த MLA, அப்புறம் ஏற்கனவே அமைச்சர் போட்டி போட்டு அமைச்சர் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. இப்போ அகில இந்திய தலைமை அவங்கள மறுபடி சட்டமன்ற தேர்தலுக்கு நிற்க சொல்லியிருக்கிறாங்க. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 27 தொகுதிகளில் கடந்த முறை போட்டியிட்டு 7 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இந்த பட்டியல் ஏற்கனவே பேசப்பட்ட நபர்கள், அதாவது சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன் போட்டி போடுறதோ, இல்லை மதுரை சவுத்துல ராமசீனிவாசன் பேராசிரியர், இல்லை தஞ்சாவூர்ல கருப்பு முருகானந்தம் போட்டி போடுற விஷயங்கள், இல்லை மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன், இதெல்லாம் ஒரு எதிர்பார்த்த கேண்டிடேட்ஸ் தான். மொடக்குறிச்சியில சரஸ்வதின்ற அம்மா போராட்டி வின் பண்ணாங்க பாஜகல. இந்த வாட்டி அவங்களை எடுத்துட்டு ஒரு புது கேண்டிடேட்டை போட்டுக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை பார்க்கும்போது அதே மாதிரி முருகன் அவரும் மாநில அரசியலுக்கு வர்றதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ இந்த சூழலில் அவங்க பாஜகவுடைய லிஸ்ட்ன்றது எதிர்பார்த்த ஒரு லிஸ்ட் தான். இந்த அண்ணாமலை அவர்கள் இந்த லிஸ்ட்ல இல்லைன்றது ஒரு முக்கியமான விஷயமா பேசப்படுற விஷயமா இருக்கு. அது அண்ணாமலை
அவர் எப்படியாவது தமிழ்நாட்டு பிஜேபியில ஒரு வேட்பாளராக கொண்டு வரணும்ட்டு மேலிடம் கடுமையாக முயற்சி செய்தது. அதனால் அண்ணாமலை வந்து நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தை விட்டு வேற எங்கேயும் போட்டி போட மாட்டேன், எனக்கு சிங்காநல்லூர் கொடுங்க போட்டி போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது சிங்காநல்லூர் அஇஅதிமுக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இப்போ வந்து அவர் வந்து நான் வேற எந்த மாவட்டத்திலையும் போட்டி போடுறதுக்கு ரெடியா இல்லைன்னு அவர் சொன்ன பிறகு கோயம்புத்தூர் நார்த்தையும் வந்து வானதி அவங்களுக்காக கேட்டு வாங்கியிருக்காங்க, அதையும் அவங்க விடுறதுக்கு ரெடியா இல்லைன்ற போது அண்ணாமலைக்கு சீட்டு இல்லைன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாடு பாரதிய ஜனதால வந்து அவருக்கு எந்த ஒரு ஆதரவாளர்கள் அந்த கட்சியில இருக்கிறதுனால அவர் போட்டி போடாத இருக்கிறதுனால அவர் சொல்லலாம், இப்ப நான் ஒரு காரியகர்த்தாவா இருக்கேன், ஒரு தொண்டனா இருக்கேன், நான் எல்லா தொகுதியிலுமே பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு என்று ஒரு சீட்டு ஒதுக்காத இருக்கிற இந்த சூழல் வந்து கண்டிப்பாக அவருக்கு அவருடைய ஆதரவாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். அவருடைய எதிர்கால அரசியல் வந்து எப்படி அப்படின்றத இன்னும் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அண்ணாமலை பெயர் பாஜக லிஸ்ட்ல இல்லாத இருக்கிறது அது கண்டிப்பாக அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு பின்னடைவு என்பது என் கருத்து. இப்ப பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியலுக்கு பிறகாகவும் வெளியாக இருக்கிறது. விவரங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரியன். அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவின் வேட்பாளர்களுக்கு முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் பதிவை இட்டிருக்கிறார். அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பாஜக வேட்பாளர்களுக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் 27 தொகுதிகளுக்கு 7 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாநில அரசியலுக்கு வரார், எப்படி பார்க்கிறீங்க? ஒரு சில மாதங்களுக்கு முன்பே அது திட்டமிட்ட விஷயம்தான். ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பே தான் போட்டியிடுவதற்கு உகந்த தொகுதி எது அப்படின்னு தேர்தல் தொடர்பான நிபுணர்கள், கருத்து கணிப்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் அவர் பேசி கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் இப்போ ஏற்கனவே அந்த நிபுணர்கள் கூறின 2-3 தொகுதியில ஒன்றுலதான் அவர் நிற்கிறார். அதனால இது எதிர்பார்த்ததுதான். ஓவராலாவே இந்த கம்ப்ளீட் லிஸ்டே எதிர்பார்த்த லிஸ்ட் தான். நான் வந்து அந்த வேட்பாளர்கள் பெயர் உள்பட சொல்றேன், எல்லாம் எதிர்பார்த்ததுதான். பெருமளவு மாற்றம் நடக்கல. மீடியால தான் அது பற்றின சர்ச்சைகளும் மற்றதும் அவங்கவுங்க கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய அந்த பிஜேபி க்ளோஸ் சர்க்கிள்ல தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் இது வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் அப்படின்னு நல்லா தெரியும். என்டிஏவுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வேட்பாளர் பட்டியலுக்கு பிறகாக அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? நாங்க தொடர்பா நிறைய கள ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். இந்த அடிப்படையில